வணக்கம், வெல்கம் டு ஜேகே பிளாஸ்டிக் சர்ஜன் யூடியூப் சேனல். இன்றைக்கி ஒரு காமன் டாபிக் பற்றி பேச போகிறோம். பிரஸ்ட் ஆகுமெண்டேஷன். இது ஒன்லி பெண்களுக்கான ப்ராப்ளம். கொஞ்சம் அன்காமன் ப்ராப்ளம்னா கூட பட் நிறைய பேர் இதை பற்றி ஃபேஸ் பண்ணுறாங்க. அது என்ன பிரஸ்ட் ஆகுமெண்டேஷன் அப்படின்னா, அந்த மார்பகம் நான் சொன்ன மாதிரி சில பேருக்கு யூனிஃபார்மாக சைஸ், இந்த கிளாவிக்கில் ஒரு போன்லேருந்து மிட் செஸ்ட் வரைக்கும் இருக்கும். அது நார்மல் சைஸ். சில பேருக்கு பிறக்கும் போதே அந்த மார்பகங்கள் கொஞ்சம் சின்னதாகவே இருக்கலாம். அந்த சின்னதாக இருக்கும்போது ஹார்மோன் சேஞ்சில் கொஞ்சம் கொஞ்சம் வளர வளர கொஞ்சம் பெருசாகும். பட் அவங்களோட எதிர்பார்ப்புக்கு அளவுக்கு இல்லாமல் போகலாம். ஸோ அது சின்ன மார்பகம்னு சொல்கிறோம். இன்னும் சில பேருக்கு ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் ஆஃப்டர் ப்ரெக்னென்சி அந்த மார்பகம் கொஞ்சமாக சேகாகி டோசிஸ் மாதிரி தொங்க ஆரம்பிச்சிடும். அதுவும் கொஞ்சம் சின்னதாயிரும். இது ரெண்டு காரணங்கள்னால அந்த மார்பகங்கள் சின்னதாக இருக்கிறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் எமோஷனலாக சில பேர் டிப்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுறாங்க. அவங்களுக்கு அந்த மார்பகத்தை பெருசாக்கி காமிக்கலாம். ப்ளஸ் லிஃப்ட்னு சொல்லி அந்த மார்பகம் தொங்குறதை மேலே லிஃப்ட் பண்ணி காமிக்கலாம். இதுக்கு பேர் பிரஸ்ட் ஆகுமெண்டேஷன் சர்ஜரி ஆர் மார்பகத்தை பெருசாக்குற சர்ஜரி. யாருக்கெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல மக்கள் அவங்க அந்த சர்ஜரிக்கு எமோஷனலாக ஸ்டடி ஆகிக்கணும். சர்ஜரினா பயப்படக்கூடாது. அதோட சர்ஜரி அதெல்லாமே காம்ப்ளிகேஷன்ஸ் அதெல்லாம் அவங்களுக்கு சொல்ல வச்சு டாக்டர்கிட்ட கேட்டு கிளியர் பண்ணிவிட்டு, அதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் டாக்டர் மனசளவில் நல்ல ஃபிட்டானதுக்கப்புறம் தான் அந்த சர்ஜரி பண்ணணும். ஸோ இந்த சர்ஜரி அப்படின்றது ரெண்டு விதமாக இருக்குது பெருசாக்கிறதுக்கு. ஒன்று ஃபேட் கிராஃப்டிங், இன்னொன்று சிலிக்கான் இம்ப்ளான்ட்ஸ். இது ரெண்டு வச்சு நம்ம மார்பகங்களை பெருசாக்கலாம். என்ன ஃபேட் கிராஃப்டிங்னா என்ன அப்படின்னா, நம்ம காமனாக பண்ணுற மாதிரி லைப்போசக்ஷன் சொல்லிட்டு, இப்போ மார்பகங்கள் ரொம்ப பெருசாக வேண்டாம், ஒரு மீடியம் சைஸுக்கு கொண்டு வரலாம் அப்படின்னா அப்டமனில் மயக்க மருந்து கொடுத்து லைப்போசக்ஷன் சொல்லி அந்த ஃபேட்டை ஆஸ்பிரேட் பண்ணி அந்த ஃபேட்டையே செஸ்ட்டுக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணும். ஏன்னா இந்த பிரஸ்ட்டுன்றது உள்ளே ஃபுல்லாக ஃபேட்டு தான். பிரஸ்ட்டு கிளாண்டே உள்ளே ஃபேட்டு தான் நிறையா இருக்குது. அந்த ஃபேட்டு கம்மியாக இருக்குது. அது கூட கொஞ்சம் நம்ம ஃபேட்டை இன்ஜெக்ட் பண்ணி லைப்போசக்ஷன் மூலமாக ஆஸ்பிரேட் பண்ணி அந்த சைஸை பெருசாக்கலாம். அது ஒரு 100 ml 200 ml அப்படின்னு சொல்லுவோம். இருக்க மார்பு கொஞ்சம் சைஸ் பெருசாகலாம். பட் அந்த இதில் நம்மளுக்கு எதிர்பார்த்த அளவு வேணும் அப்படின்னா நம்ம இம்ப்ளான்ட் தான் போகணும். ஓரளவுக்கு சைஸுக்கு ரொம்ப பெருசு வேணும்னா இம்ப்ளான்ட் சைஸ். அது சலைன் இம்ப்ளான்ட் ஆர் சிலிக்கான் இம்ப்ளான்ட். நம்ம இப்போ காமனாக யூஸ் பண்ணுறது சிலிக்கான் இம்ப்ளான்ட். அந்த சிலிக்கான் இம்ப்ளான்ட்லேயும் சைஸஸ் 100 150 200 அது மாதிரி 400 சைஸ் வரைக்கும் இருக்குது. நம்மளோட உடம்பு நீங்கள் போய் கன்சல்ட் பண்ணணும். பிளாஸ்டிக் கன்சல்ட் பண்ணிங்கன்னா உங்களோட பாடி ஷேப் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்பாங்க. உங்கள் செஸ்ட்டு, ஆர்ம்ஸு, லெக்ஸ் எல்லாத்தையும் அவங்களாம் எக்ஸாமின் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த சைஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ட்ரையலாக வச்சு காமிப்பாங்க. இந்த சைஸ் ஓகே. சில பேருக்கு ரொம்ப தின்னாக இருக்கவங்களுக்கு 180 அந்த சைஸில் வைப்போம். கொஞ்சம் குண்டாக இருக்கவங்களுக்கு 300 350 வரைக்கும் கூட வைக்கலாம். கன்சல்ட் பண்ணி அந்த சைஸான இம்ப்ளான்ட்டை ரெடி பண்ணி அதை வச்சு ஒட்டி வச்சுக்கலாம். உங்களுக்கு இது மயக்க மருந்து கொடுத்து தான் பண்ணணும். நான் சொன்ன மாதிரி அந்த மயக்க மருந்துக்கான சில டெஸ்ட்டுகள்லாம் டாக்டர் பண்ணுவாங்க. அந்த டெஸ்ட்லாம் பண்ணி மயக்க டாக்டர் பார்த்து ஃபிட்டாக இருந்தாங்கன்னா அனஸ்தீசியா கொடுத்து அந்த இம்ப்ளான்ட் வச்சுக்கலாம். ரெண்டுமே பண்ணலாம். மைல்டாக கொஞ்சம் என்லார்ஜ்மெண்ட் வேணும்னா ஃபேட் கிராஃப்டிங், நல்லா எனக்கு சிவியர் பெருசாக வேணும் அப்படின்னா சிலிக்கான் இம்ப்ளான்ட் பண்ணலாம். இந்த இம்ப்ளான்ட்ஸ் இப்போ நம்ம ஃப்ரீயில் அவைலபிள். கவர்மெண்ட் அப்ரூவ்டு இம்ப்ளான்ட்ஸ் வேணும். ஏன்னா சில பேருக்கு அதில் லாங் டேர்மில் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வருது. இம்ப்ளான்ட் அன்அப்ரூவ்ட், இந்த சைனீஸ் இம்ப்ளான்ட் அந்த மாதிரி சில இம்ப்ளான்ட்ஸ்லாம் இருக்குது. ரொம்ப சீப்பாக கிடைக்கும். பட் ஆனால் லாங் டேர்மில் அதோட சைடு எஃபெக்ட்ஸ்லாம் உண்டு. கேப்சுலர் கண்ட்ராக்ஷன் சொல்லி அந்த இம்ப்ளான்ட்டை நல்லா டைட்டாக பிடிக்க ஆரம்பிச்சிடும். 5 years 6 yearsக்கு அப்புறம் அங்கே வலி வர ஆரம்பிச்சிடும். அதனால் கவர்மெண்ட் FDA அப்ரூவ்ட் இம்ப்ளான்ட்ஸ், அந்த இம்ப்ளான்ட்ஸை நம்ம வச்சுக்கணும். அது வச்சோன்னா ஒரு 10 years 15 yearsக்கு தொந்தரவு இருக்காது. சர்ஜரி ஆஸ்பெக்டில் உங்களுக்கு என்ன காம்ப்ளிகேஷன்ஸ் அப்படின்னா, மெயினாக அனஸ்தீசியா பண்ணிட்டு பண்ணுறோம். போஸ்ட் ஆப்ரேட்டிவாக ஸ்டிச்சஸ்லாம் போடுறோம். அதை நீங்கள் ரெகுலராக பிளாஸ்டிக் சர்ஜன் டாக்டர் கன்சல்ட் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணணும். சர்ஜரிக்கு அப்புறம் கூட அந்த இம்ப்ளான்ட் வச்சதுக்கப்புறம் அவங்க ப்ராப்பராக அந்த பிரேசியர் சைஸ்ன்னு என்ன சைஸ் உங்களுக்கு இம்ப்ளான்ட் வைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி பிரேசியர் சைஸ் போடணும். அது போட்டு ஒரு 3 to 6 weeks ரெகுலராக ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் கூட இயர்லி ஒன்ஸ் ரெகுலராக நீங்கள் டாக்டர்கிட்ட ஃபாலோ பண்ணணும். இது ரெண்டு ஆப்ஷன் தான் பிரஸ்ட் ஆகுமெண்டேஷன். இதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அந்த அடுத்தடுத்து வர்ற வீடியோவில் உங்கள் கமெண்ட்டுக்கான கிளியரன்ஸ்லாம் நாங்கள் கொடுக்குறோம். ப்ளஸ் உங்களுக்கு நிறைய டவுட்டுகள் இருக்குது அப்படின்னா நேரில் MSP பிளாஸ்டிக் சர்ஜரி சென்டரை விசிட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்லாம் கிளியர் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.